இப்போ குரு சனி என்பது பொதுவாக குடும்பத்திலிருந்து பார்க்கும்பொழுது சரியில்லாத இணைவாக இருந்தாலும் பொதுவான மனிதர்களுக்கு இது கூட இருக்கவங்களே சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. ஆனால் உறவுகளோட அட்டாச் ஆக மாட்டாங்க. சின்ன வயசுல அவங்க உறவுகள்ட்ட பிரிஞ்சு வெளியே வந்துருவாங்க. ஒரு 50 வயசுக்கு மேலே இவராகவே முன்னேறி, இவராகவே அடிபட்டு, இவராகவே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவார். இவர் யாருமே உதவ மாட்டாங்க. ஆனால் இவருக்கு ஒரு 45-50 வயசு வரும்போதோ இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும்போது எல்லாரும் வந்து ஒட்டிக்குவாங்க. அப்போ இவங்க உதவி செய்யக்கூடிய நோக்கத்தோட தான் அடுத்தவங்களோட போய் அட்டாச் ஆவாங்களே தவிர, சின்ன வயசுல இருக்கும்போது இதை கேட்கலாமா, அதை கேட்கலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமான்னு ஒரு பயமும் பதட்டமும், யார்கிட்ட என்னத்தை பேசுறதுன்னு தெரியாதனால தப்பாக பேசுகிறோமோன்னு சொல்லி அதிலே யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க சொசைட்டியில் பழகி 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 எல்லாத்தையும் அடி வாங்கினதுக்கு அப்புறமா குரு பற்றை நீக்கும். ஆனால் நம்ம ஆளுக்கு சுபர்னே அதான் காசு கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. சனி என்பது கர்மகாரகன், பொருள்காரகன். அப்போ சனியை அசுபர்னு சொன்னாங்கன்னா அந்த பொருளில் மட்டும் வந்தால் தானே நம்ம எல்லா வினைகளையும் மாட்டிக்கிறோம். அப்போ வாழ்க்கை வீணாக போகிறதுக்கு காரணம் சொன்ன 6 ராசியில் மீதி 6 ராசியில் அது யாருமே ஏற்காமல் தனியாக இருக்குது. அதில் நல்லதும் நடக்கலை, கெட்டதும் நடக்கலை. குரு இப்போ கடகத்துக்கு அது எல்லாத்தையும் இயக்க போகிறது. அந்த ராசிகளில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த ராசிகள்னா அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த ராசிகள் என்ன கிரகம் இருக்கோ அது குருவால் இயக்கப்படலாம். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலையரசு ராஜநாடி பார்த்திபன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த உறவுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க சொந்தக்காரங்க, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையினால அவங்களுக்குள்ள பயங்கர பகையாகி காலங்காலமா பேசாத மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளை நம்மளால பார்க்க முடியுது. இதை ஜாதகத்துல கணிக்க முடியுமா சார்? கண்டிப்பா கணிக்கலாங்க. இப்போ நம்ம உறவுகள் அப்படின்றது பொதுவா பார்க்காம தனித்தனியா ஒவ்வொரு உறவுகளா பார்க்கலாம். அப்பா அப்பாவோட பிறந்தவங்க சூரியன், அம்மா அம்மாவோட பிறந்தவங்க சந்திரன், சகோதரி அந்த வகையில் இருக்கவங்க புதன், நம்மளுடைய சித்தி பெரியம்மா இவங்களெல்லாம் புதனாவும் எடுத்துக்கலாம், சுக்கரனாவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரகங்கள் யாரோடலாம் சேருதோ அவங்கள வச்சு இந்த முடிவுகள் எடுக்கலாம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எப்பயுமே வழக்கு, பஞ்சாயத்து, அடிதடி, குழப்பம் இது மாதிரி இருக்கிற ஜாதகம் குரு சந்திரன் அல்லது குரு செவ்வாய் இணைவு இருக்கும். ஒரு ஜாதகத்தில் குரு சந்திரனோ குரு செவ்வாய் இணைவு இருந்தால் இவங்க மேக்சிமம் யாரோடையாச்சும் கான்ட்ரவர்சி ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் இணைஞ்சிருந்தா பொதுவாகவே இவங்க சித்தப்பான்னு கூப்பிட மாட்டாங்க, மாமான்னு கூப்பிட மாட்டாங்க. கூப்பிடுறதுல ஒரு தயக்கம் இருக்கும். ரொம்ப அவங்களோட ஒரு நம்பிக்கையாக அவங்களோட பயணம் பண்ணவே மாட்டாங்க. இயற்கையாகவே அவங்க தூரத்தில் வந்துருவாங்க, குடும்பத்தை விட்டு விலகி வந்துருவாங்க. திருப்பி நெருங்கி போகக்கூடிய அமைப்பு இருந்தால் திருப்பி கான்ட்ரவர்சியாகி விலகி வருவாங்க. அப்போ இந்த குரு சனி இணைவு சரி, இது அவங்களுடைய சொந்த வீட்லயேவா இல்ல சொந்த பந்தத்துக்குள்ள மட்டுமே? எல்லா இடத்துலயும் இருக்கும். உங்களுக்கு இவங்க உறவுக்குள்ளே இருக்கும், கல்யாணம் பண்ணி போற வீட்டிலே இருக்கும். இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமனாருக்கும் இவருக்கும் கான்ட்ரவர்சியாகவே இருக்கும். ஆனால் ஒன்றுமே பிரச்சனை இருக்காது, ஆனால் பேசிக்க மாட்டாங்க. ஏதாச்சும் இது மாதிரி யாரோடையுமே இவங்க அட்டாச் ஆக மாட்டாங்க. அப்போ குரு சனி முதன்மையான இணைவு. குரு சனி எப்பவுமே கௌரவத்துக்காக இருக்கக்கூடிய இணைவு. கௌரவத்துக்காக யாரோட அட்டாச் ஆக மாட்டாங்க. தான் ஒரு பெரிய ஆளுன்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுட்டு எல்லாத்தையுமே ஒரு மாதிரி தரக்குறைவா பார்ப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஒதுக்கிட்டு வருவாங்க. குருச்சந்திரன் என்பது தாழ்வு மனப்பான்மையாலோ இல்லைன்னா அவங்களாலப்பட்ட காயங்களாலோ அவங்களாலப்பட்ட அவமானங்களாலோ அவங்களோட அட்டாச் ஆக மாட்டாங்க. குரு செவ்வாய் என்பது ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்கும் அவங்களுக்குள்ள, ஏதோ ஒரு சொத்து விஷயமாவோ பண விஷயமாவோ ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. இந்த விஷயங்கள் இருக்கும்பொழுது அவங்க சரியா அட்டாச் ஆகிறது இல்லை. இதுதான் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பார்க்கணும். குரு வக்ரமாக யாருக்கு இருந்தாலும் அவங்க யாரோடையுமே அட்டாச் ஆக மாட்டாங்க. ஒரு 10 நாள் நல்லா பேசுவாங்க, 11ஆவது நாள் பிரேக் ஆகிட்டு வந்துருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்ரமானவங்க, குரு கேது இருக்கவங்க, குரு ராகு இருக்கவங்களுடைய எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வச்சா குடிமே அடிச்சா மொட்டைன்ற மாதிரி பழகுனா அப்படியே உயிரா பழகுவாங்க. அவங்கள்ட்ட ஒரு 15 மாசம் 20 மாசம் கழிச்சுட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களே எதிரியா வச்சு விடுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகளை பார்க்கலாம். இது குடும்பத்திலையும் இருக்கும், வெளியும் இருக்கும். இந்த குரு சனி சொன்னேன் இல்லைங்களா, இந்த குரு சனி மட்டும் எப்பயுமே எப்படி இருக்கும்னா இவங்க குடும்பத்தில் யாரோட அட்டாச் ஆக மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு வெளியே ஒரு கேங் இருக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் எல்லாத்தோடையும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. குடும்பத்தை விட இவங்க வெளியே தான் நெருக்கமான உறவுகள். அபாயகரமான காலத்தில் திடீர்னு உதவி செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. அந்த குரு சனி இருக்கவங்க. இப்போ குரு சனி என்பது பொதுவாக குடும்பத்திலிருந்து பார்க்கும்பொழுது சரியில்லாத இணைவாக இருந்தாலும் பொதுவான மனிதர்களுக்கு இது கூட இருக்கவங்களே சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. ஆனால் உறவுகளோட அட்டாச் ஆக மாட்டாங்க. சின்ன வயசுல அவங்க உறவுகள்ட்ட பிரிஞ்சு வெளியே வந்துருவாங்க. ஒரு 50 வயசுக்கு மேலே எல்லாரையும் கேர் எடுத்து, அது என்னன்னா இவங்க குரு சனி இருக்கவங்க உயர்வாயிட்டா ஒரு 50 வயசுக்கு மேல குடும்பத்தை கொண்டு அரவணைச்சு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க யார்ட்டையும் சப்போர்ட் கேட்க மாட்டாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய மைண்ட் செட் போவாங்க. அப்ப குரு சனி, குரு செவ்வாய், குரு சந்திரன் இந்த மாதிரி. அப்ப குரு சனி ஒன்னா இருக்கலாம், குருவுக்கு 1.5 போல சனி இருக்கலாம். குரு சந்திரன் ஒன்னா இருக்கலாம், குருவுக்கு 1.5 போல சந்திரன் இருக்கலாம். குரு செவ்வாய் ஒன்னா இருக்கலாம், குருவுக்கு 1.5 போல செவ்வாய் இருக்கலாம். இந்த காம்பினேஷன் தான் காம்பினேஷன் சொல்றோம். இப்போ குரு சனி, குரு சந்திரன், குரு செவ்வாய் இது எல்லாமே கான்ட்ரவர்சி ஆகக்கூடியது, உடன் இருப்பவர்களுடைய முரண்பட்டக்கூடியது. செவ்வாய் என்பது வழக்கு, சந்திரன் என்பது அவமானம்,
சனி என்பது வந்து ஏதோ ஒரு ரீசனை உள்ள வச்சுக்கிட்டு நம்ம இந்த சொசைட்டியில் நம்ம தனியா இருக்கணுன்ற மாதிரி மைண்ட் செட்டை வச்சுட்டு இந்த 3 காரணத்தினால இவங்க தனியா இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த குரு சனி இணைவுல குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இது நல்ல விஷயமா ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நல்ல விஷயம் தான். இவங்க சின்ன வயசுலயே குடும்பத்தை விட்டு வெளியே வந்துருவாங்க. யாருமே உதவ மாட்டாங்க இவருக்கு. இவராவே உதவி வெளியே வருவாரு. இவராவே முன்னேறி, இவராவே அடிபட்டு, இவராவே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவார். இவர் யாருமே உதவ மாட்டாங்க. ஆனா இவருக்கு ஒரு 45-50 வயசு வரும்போதோ இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும்போது எல்லாரும் வந்து ஒட்டிக்குவாங்க. அப்ப இவங்க உதவி செய்யக்கூடிய நோக்கத்தோட தான் அடுத்தவங்களோட போய் அட்டாச் ஆவாங்களே தவிர அவங்கள்ட்ட போய் எதுவும் கேட்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இவங்க யார்கிட்ட ஏதாச்சும் கேட்கறதா இருந்தா கொடுத்த காசை கேட்கறதுக்கு சங்கடம்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி கேரக்டர் இந்த குருசனி. குருசனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க யார்ட்டையும் காசை கொடுத்து ஒழுங்கா வாங்க மாட்டாங்க. யார்ட்டையும் எதையும் ரெஸ்பான்ஸ் எடுத்து செய்ய மாட்டாங்க. கேட்கறதுக்கு கூச்சப்படுறது, தன்னுடைய சொத்தை கேட்கறதுக்கு கூச்சப்படுற மாதிரி கேரக்டர். அதனால வந்து இவங்க யாரோடய செட் ஆக மாட்டாங்க. ஆனா இவங்க பண்றதா இருந்தா கண்டிப்பா உறவுகள் இருக்கும். இவங்க வாங்குற மாதிரி இருந்தா உறவுகள் எதுவும் இருக்காது இவங்கள்ட்ட. இல்லைன்னா இவரே அவங்களோட அட்டாச் ஆக மாட்டார், புரிஞ்சுக்க மாட்டேன். ஓகே, இந்த குரு சனி இணைவு ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா இப்ப நீங்க சொன்ன பலன்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு காலம் இதை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும்? நான் சொல்றது அந்த குறிப்பிட்ட வயசுல சொல்றேன், சக்சஸ் ஆகிற வரைக்கும் இவனோட ஒட்ட மாட்டாங்க. சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்களாவே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப இவங்களுடைய சக்சஸ் எந்த இடத்துல வருது அப்படின்னா அவங்களுடைய மீதி கிரகங்களை பொறுத்தான முடிவுக்கு வரணும். ஆனா குரு சனி எப்படினாலும் ஒரு சக்சஸுக்கு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எந்த ஒரு பொசிஷனுக்கு வந்தாலும் ஒரு 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 சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாங்க. ஒரு 10,000 சம்பளம் வாங்கினா 10,000 வச்சு ஒரு குடும்பம் நடத்துற அளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு வந்துருவாங்க. எதை எடுத்தாலும் ஒரு நிறைவு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு 40 வயசு 45 வயசு நிறைவு வருவாங்க. அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உறவுகளை கூப்பிட்டு உதவி செய்வாங்க. அங்கேயும் போயிட்டு யாரோட அட்டாச் ஆகி நிற்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்துருவோம். சோ இந்த இணைவுகள் இருக்கும்போது இந்த உறவுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாவே நம்ம வந்து எங்கேயாவது ஒரு சண்டை, ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டதுன்னா அது மென்டலி நமக்கு பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும். இது குடும்பத்துக்குள்ளே இப்படி இருக்கும்போது இந்த சேர்க்கைகள் மன ரீதியான குழப்பத்தை ஏற்படுத்தும். குருசந்திரன் வந்து மன ரீதியா குழப்பத்தை கொடுக்குங்க, ஏமாற்ற உணர்வை கொடுக்கும், இதெல்லாம் கொடுக்கும். குருசனி வந்து பொதுவாகவே வந்து நடந்துட்டு போகுது, நம்மளுக்கு விதி அவ்வளவுதான் சொல்லி கடந்துட்டு அடுத்த இடத்துக்கு போயிடும். இந்த குருச்சந்திரன் வந்து அதை விட அது மனசுக்குள்ள போட்டு குழம்பிட்டாங்க. அதனால இந்த குருச்சந்திரனை வந்து தாழ்வு மனப்பான்மைக்காரங்கன்னு சொல்றோம். நிறைய ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறது. இது வந்து என்னன்னா பிசிக்கலாகவும் டிஸ்டர்ப் ஆவாங்க, மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க, ஃபினான்சியலி டிஸ்டர்ப் ஆவாங்க. இது வந்து மன அழுத்தங்கள் கடைசி வரைக்கும் இருக்கும். சொசைட்டில நிறைய போராடி தாழ்வு மனப்பான்மைக்கு இது இவங்க தான். குரு செவ்வாய் என்பது இவங்க எல்லாத்தையும் லீகலாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து அந்த லீகல் பிரச்சனைக்கு போயிடுவாங்க. அப்ப இதை வந்து நம்ம மனசளவுல கான்ட்ரவர்சியா வச்சுக்காம, அழுத்தமா வச்சுக்காம இதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய லேண்டு பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இது எதா இருந்தாலும் அவங்க லீகலா போயிட்டதுனால அவங்களுக்கு அந்த பக்கம் ஒரு வடிகால் கிடைச்சது. இதில் மாட்டிக்கிறது வந்து குருச்சந்திரன் தான். இந்த குருச்சந்திரனை வந்து குருவுக்கு 1-5-7 போலையும் சந்திரன் இருக்கலாம், கேந்திரத்திலையும் சந்திரன் சொல்றாங்க சிலர். அது வந்து கஜகேசரி யோகம்லாம் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் இருந்தா கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. நிஜமாவே யோகம் தானே சார்? யோகம்ன்றது இணைவு தானங்க. இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லீங்களா, எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தா எப்படின்னு அந்த சேர்க்கைக்கு பேர் தான் யோகம். அப்ப எல்லாத்துக்கும் பேரு யோகம் தான். அப்ப இதெல்லாம் வந்து ஆனா வந்து நெகட்டிவாவும் நடக்கும், பாசிட்டிவாவும் நடக்கும். பாசிட்டிவ் அப்படின்னா என்னன்னா இவங்க பொதுவாக வந்து போராடி வாழ்க்கையில நிறைய வேதனைகளை போட்டு அவமானப்பட்டு இவங்களாவே வெளியே வந்து இவங்களாவே கஷ்டப்பட்டு இதை எப்படி மேனேஜ் பண்றதுன்றதை கத்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து ஒருத்தட்ட ஏதாச்சும் கேட்கறதுக்கு தாழ்வு மனப்பான்மை போடுவாங்க. அதுக்கப்புறம் அசிங்கம் இல்லாம கேட்கக்கூடிய கவனத்துக்கு வந்துருவாங்க. இது அனுபவத்துல வரதான் இல்லைங்களா. அப்போ ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது இதை கேட்கலாமா, அதை கேட்கலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமான்னு ஒரு பயமும் பதட்டமும், யார்கிட்ட என்னத்தை பேசுறதுன்னு தெரியாதனால தப்பா பேசுறோமோன்னு சொல்லி அதுலயே யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க சொசைட்டில பழகி 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 எல்லாத்தையும் அடி வாங்கினதுக்கு அப்புறமா இப்படித்தான் கேட்கணும், எப்படி கேட்டாலும் கிடைச்சிருன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த குருச்சந்திரன் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் கேட்கவே மாட்டாங்க. கேட்டா ரொம்ப ஒரு ரஃபா கேட்பாங்க, ஒரு மாதிரி துன்புறுத்தின மாதிரி கேட்பாங்க, நறுக்குன்னு குத்தி கேட்கிற மாதிரி இருக்காங்க. அந்த குருச்சந்திரன் தான். அதனால குருச்சந்திரன் என்பது 2 விஷயத்திலையும் பாதிக்கப்படலாம். ஒண்ணு கேட்கவே முடியாம போயிடலாம், இல்லைன்னா கேட்டா வந்து அசிங்கப்படுத்தியோ இல்லைன்னா ஏன்டா இவன் ஏன் பேசுனா அப்படின்ற அளவுக்கு சில சிந்தனைகள் ஏற்படுத்தலாம். இந்த குருச்சந்திரன் தான் இதுல இருக்கிறதுலே மிகப்பெரிய சிக்கலானது. மீதி 2மே மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இந்த குருச்சந்திரன் கடைசி வரைக்கும் பிரச்சனையா தான் வந்தது. ஓகே, இந்த குரு அப்படிங்கிறது சுப கிரகமா தானே சரி எல்லா இடத்துலயுமே பார்க்கப்படுது. அப்ப ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? அவங்க வந்து சுப கிரகம்ன்றது வந்து அது பார்வைக்கு ஈஸியா தென்படுறதுனால அது சுபர்னு வச்சாங்க. இப்ப உங்களால சனியை பார்க்க முடியாது, அது அசுபர்னு சொல்றாங்க. வளர்பிறை சந்திரனை பார்க்க முடியும், தேய்பிறை சந்திரன் தேஞ்சதுக்கு அப்புறம் பார்க்க முடியாது, அதனால அது அசுபர்னு சொல்றாங்க. தேய்பிறை சந்திரனை புதன் சூரியனோட இருந்தா பார்க்கவே முடியாது, அதனால புதனை வந்து அசுபர்னு சொல்றாங்க. சனியை அவங்களால பார்க்கவே முடியாதனால அசுபர்னு சொல்றாங்க. குரு ஈஸியா தெரியும், பிரைட்டா குண்டுபுல் பண்ற மாதிரி தெரியும். சுக்கரன் ஈஸியா தெரியும், வளர்பிறை சந்திரன் ஈஸியா தெரியும். இதெல்லாம் தெரியறதுனால உங்களுக்கு வந்து அது சுபர்னு சொல்றாங்க. இது வந்து கணிதத்துக்காக சொன்னது, இது பலன் சொல்றதுக்காக. அது மட்டும் இல்லாம குரு என்பது ஜாதகரை குறிக்கக்கூடியது. அப்ப ஜாதகரோட இந்த கிரகங்கள் சேர்ந்துச்சுன்னா இந்த குணத்தை ஜாதகர் பெற்றுக்கொள்வார்ன்றதான் விதி. அப்ப குருவோட சனி சேரும் பொழுது அவர் ஒர்க்கஹாலிக்கா இருப்பார், குடும்பத்தோட அட்டாச் ஆக மாட்டார். அவர் வேலையே கடமையே கண்ணாயிரம் சொல்லி அவங்க இருப்பார், அவர் இந்த பக்கம் வரமாட்டார். குருச்சந்திரன் என்பது அவமானப்பட்டுக்கிட்டே இருப்பார். குரு செவ்வாய் என்பது வழக்காடு கொண்டே ஏதாச்சும் முரண்பட்டு கொண்டே இருப்பார். இவ்வளவுதான் சப்ஜெக்ட். இப்ப குரு என்பது ஜாதகர்.
இப்ப நல்லவரா கெட்டவராங்கிறது கிரகங்கள் எதுவும் கிடையாது. நம்ம தான் வச்சுக்கிறோம் நல்ல பேர் கெட்ட பேரு. கிரகங்கள் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து ஆரம்ப காலத்துல படிக்கிறோம் இல்லைங்களா? ஆரம்ப காலத்துல படிக்கிறப்ப நம்ம வந்து இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு படிக்கிறது தானே தவிர முதல்ல ஏன் சார் இப்படி சுபம் அசுப கிரகம் அதான் சொல்றேன். இது வந்து கணிதம் செய்வதற்காக கிரகங்கள் கண்ணுக்கு ஈஸியா தெரிஞ்சுன்னா அது சுபர். தெரியாத கிரகங்களுக்கு அசுபர்னு பேர் வச்சாங்க ஒளி கோட்பாட்டுல. அதுக்கப்புறம் அது வந்து அதோட முடிஞ்சிருச்சு. இங்க கொண்டு வர தேவையில்லை. அது மட்டும் இல்லாம இந்த கிரகங்கள் வந்து எதுக்கு சுபர் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து முன்னால வந்து ஆன்மீக ரீதியாக பார்த்தாங்க இந்த ஜோசியத்தை. வாழ்க்கையோட பிணைஞ்சு பார்த்தாங்க. அப்ப எதெல்லாம் நம்மளுக்கு இந்த வாழ்க்கை மீது ஆர்வத்தையும் ஒரு ஒரு பற்றையும் கொடுக்குதோ அதெல்லாம் அசுபர்னும், எதெல்லாம் பற்றை நீக்குதோ அதெல்லாம் சுபர்னு சொன்னாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுக்கலாம். அப்ப குரு வந்து பற்றை நீக்கும். ஆனா நம்ம ஆளுக்கு வந்து சுபர்னே அதான் காசு கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. சனி என்பது கர்மகாரகன், பொருள்காரகன். அப்ப சனி அசுபர்னு சொன்னாங்கன்னா அந்த பொருள்ல மட்டும் வந்தா தானே நம்ம எல்லா வினைகளையும் மாட்டிக்கிறோம். அப்ப வாழ்க்கை வீணா போறதுக்கு காரணம் ஆசை தான். அப்ப ஆசா பாசங்களை கொடுக்கறது வந்து இந்த கிரகங்கள். ஆனா குரு என்பதும் சுக்கிரன் என்பதும் இதெல்லாம் வந்து நம்மளோட அதுல இருந்து நீக்கி வெளியே அனுப்பும். அதனால வந்து சுபர்னு சொல்லியிருக்கலாம். இது வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. அனுபவத்துல அதெல்லாம் என்ன இடத்துல சொன்னாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. 5000 வருஷத்துக்கு முன்னால 10,000 வருஷத்துக்கு முன்னால அவங்க எதுக்கு எழுதி வச்சாங்கன்னு புரியல. ஆனா அனுபவத்தில் பார்க்கும் பொழுது குரு வந்து அவ்வளவு சரியான சுபராக இல்லை. ஏன்னா நிறைய பேர் குரு தசையெல்லாம் தவறிடுறாங்க. குரு தசையில இருக்கும்போது தான் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது இல்லை. குரு மேல ராகுக்கு எது போறப்பதான் வீட்டுல துர்சமங்கள் நடக்குது. அப்ப சனி மேல ராகுக்கு எது போறப்ப எந்த துர்சமமும் நடக்கிறதே கிடையாது. குரு மேல போறப்பதான் நடக்குது. அதே மாதிரி குரு ராகு மேல போறப்பே நடக்குது. சார் அப்ப ராகுங்கிறது அசுப கிரகம். அது குரு மேல போறப்ப தவறு நடக்குதானே செய்யும். நீங்க லாஜிக்கா பேசுறீங்கன்னா கூட சரி. அப்ப குரு ராகு மேல போறப்ப நல்ல கிரகம் தானே குரு. அப்பயும் இதே சம்பவம் நடக்குது. அப்ப குரு யார் மேல எல்லாம் ஏறி ஏறி போகுதோ அங்கெல்லாம் அடி வாங்கிட்டே போகுது. ஒண்ணு, குரு யாரோட சேர்ந்து இருக்குதோ அந்த கிரகங்கள் எல்லாமே ஜாதத்துல அடி வாங்குது. 2, அப்ப குரு எங்க போனாலும் பிரச்சனையை கொடுக்கும். சனி எங்க வந்தாலும் அது வழியா ஏதாச்சும் ஒரு ஆதாயத்தை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அசுபர் சுபர்ன்றது கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு எது இப்போதைக்கு என்ன இருக்கோ அதானே தவிர மாறலாம் இல்லையா? பார்வைகள் மாறலாம். ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னால மக்கள் எதை சரியானது நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. சரிங்களா? அனுபவத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு யாரோட சேர்ந்தாலும் அவ்வளவு சரியான விஷயத்தை செய்வது அல்ல. ஏன்னா குருங்கிறது ஜாதகர் யாரோட போய் சேர்ந்தாலும் அந்த பண்பை வச்சுக்கிறாரு. அதனுடைய நெகட்டிவ் பண்பையை அதிகமாக அனுபவிக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே. பொதுவா இந்த பெயர்ச்சி மாற்றங்கள் ஏற்படும் போது நிறைய பலன்கள் நம்ம வந்து சொல்றது கேட்க போறது. இப்ப இந்த வருஷம் 2026 ஆரம்பிக்க போகுது. இதுல முதல் பெயர்ச்சியா வந்து குரு பெயர்ச்சி தான் வந்து பெயர்ச்சி ஆகுது. சோ இப்ப சொல்லக்கூடிய கணிப்புகள் எல்லாம் எப்படி அப்படின்னா அடுத்த வருஷத்துல வந்து குரு வந்து நல்ல பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் ஒரு சில ராசிக்கு சொல்றாங்க. அப்ப நிஜமாவே இந்த குரு பெயர்ச்சி ஆகும் போது ஜாதக ரீதியான மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு கண்டிப்பா வருங்க. எல்லா பெயர்ச்சிக்கும் வரும். இப்ப சந்திரன் பயிற்சி ஆகுது இல்லைங்களா? 2.25 நாளைக்கு ஒரு தடவை அதுக்கும் வரும் மாற்றம். அது 2.25 நாள் மாற்றமா இருக்கும். சனி என்பது 2.5 வருஷம் மாற்றத்தை கொடுக்கும். நம்மளுக்கு பெரிய மாற்றங்கள் தான் நம்மளுடைய லைஃப்ல மிகப்பெரிய முக்கியமான மாற்றம்ன்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா குரு சனி ராகுக்கு எது பயிற்சியை மட்டும் பாக்குறோம். இந்த குரு வந்து மிதுனத்துல இருந்து இறங்கி கடகத்துக்கு வேகமா வந்துருச்சு. கடகத்துல இருந்து இன்னொரு 3 மாசத்துல ஏறி மேல ஓடி போயிடும். திருப்பி அது ரிட்டர்ன் ஆகி அடுத்த வருஷம் மே மாசத்துல தான் திருப்பி கடகத்துக்கு வருது. இது வந்து ஒரு அதிசாரம்னு சொல்லி ஜோசிகாரன் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இல்ல. இது வந்து வக்ரமாயி அந்த அதிசாரம் அப்படிங்கிறது என்ன சார்? ரிவர்ஸ்ல வரும்னா இது என்ன? அதினாலே வந்து டபுள் ட்ரிபிள் அர்த்தம். அதிவிரைவு அதிவேகம் அப்படின்னு சொல்றா. அதின்றது எல்லாமே டபுள் ட்ரிபிள்னு சொல்லலாம். அது தன்னுடைய வேகத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை அடையுது. அப்ப ஒரு கட்டத்துல ஒரு 9-10 மாசம் வரைக்கும் 11 மாசம் வரைக்கும் குரு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஏறி 5 மாசத்திலேயே அடுத்த ராசிக்கு ஓடி போயிருது. திருப்பி ஃபார்வர்ட் ஆகி ரிவர்ஸ் ஆகி அங்க போயிட்டு திருப்பி அது கடைசியா வந்து இந்த ராசிக்கு சரியா வர்றதுக்கு 1 வருஷம் ஆயிடுது. கரெக்டா திருப்பி ஆடி அந்த இடத்துல வந்து இது காரணம் என்னன்னா எல்லா கிரகங்களும் ஆசிலேஷன் ஆகும். காரணம் என்னன்னா சனி செவ்வாய் குரு நம்மளுடைய ஆர்பிட்டுக்கு வெளியே இருக்கு. அதனால கண்டிப்பா அது ஆசிலேஷன் ஆகும். இது வந்து ஒரு ராசியினுடைய மையத்துல ஆச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. நம்மளுக்கு தெரியாது. ராசியோட பார்டர்ல போய் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு மாறுறது ஈஸியா தெரியுது. அடுத்தடுத்த ராசிக்கு போயிட்டு வருதுன்னு. ஆனா இது வந்து ராசிக்கு மையத்துல நடக்கும். பின்னால போகும். ஒரு ராசிக்குள்ளே இருக்கப்ப தெரியல. சில கிரகங்கள் சில காலங்கள்ல எட்ஜ்ல போய் நின்றுட்டு இந்த வேலை செய்யும். அப்ப மிதுன ராசியினுடைய எட்ஜ்ல இந்த வேலை நடக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றங்களா தெரியுது தவிர இது பெரிய குழப்பமா எடுத்துக்க தேவையில்லை. அதிசாரம் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய தாக்கம் பலன்களை கொடுக்குமா சார்? கிரகங்கள் வந்து அடுத்த ராசிக்குள்ள போயிட்டு இந்த ராசிக்குள்ள 2 வேலை இங்க மேனேஜ் பண்ணும்போது கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி இங்கே வந்துருது. அப்ப இந்த வேலையை ப்ராப்பரா செய்யும். திருப்பி அடுத்த ராசிக்கு ப்ராப்பரா அடுத்த வருஷம் போயிருது. இதை போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. அப்ப குரு என்ன செய்யும் 2026 அப்படின்னா குரு வந்து ப்ராப்பரா 2026 பாதை ஒரு கால்வாசிக்கு மேல கடகத்துக்கு போயிருது. ஆல்ரெடி சனி வந்து மீன ராசியில அங்க இருக்கு. கும்பத்திலையும் சிம்மத்திலையும் ராகுக்கு எது இருக்குது. இது ஆல்ரெடி டேமேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு சில விஷயங்களை. சனி வந்து என்ன செய்யுதுன்னா அதை சரி பண்ணுது. குருவும் போய் இப்ப ஒரு 6 மாசத்துக்கு சரி பண்ணும். அடுத்த வருஷம் குரு வந்து சரி பண்றதை நிறுத்தி வேற ஒரு 6 ராசியில சரி பண்ண வந்துடும். அப்ப புரிஞ்சுக்குங்க, கும்பம், மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு இந்த 6 ராசிகளையும் இப்ப ராகுவும் கேதுவும் இயக்கிட்டு இருக்கு.
சனி ஒரு 5 மாசம் கழிச்சு இப்ப இயக்கிட்டு இருக்கு, சனி ஒரு ஃபார்வர்ட் ஆயிட்டு திருப்பி 5 மாசம் கழிச்சு வக்கரமாறப்ப இது இயக்கும். மீதி நான் சொன்ன 6 ராசிகள் இருக்கு இல்லைங்களா, சொன்ன 6 ராசியில மீதி 6 ராசியில அது யாருமே இயக்காம தனியா இருக்குது. அதுல நல்லதும் நடக்கல, கெட்டதும் நடக்கல. குரு வந்து இப்ப கடகத்துக்கு வந்து அது எல்லாத்தையும் இயக்க போகிறது. அந்த ராசிகள்ல எந்த கிரகம் இருக்கிறதோ, அந்த ராசிகள்னா அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நீங்க நினைக்க கூடாது. அந்த ராசிகள் என்ன கிரகம் இருக்கோ அது குருவால் இயக்கப்படலாம். அப்ப இந்த ஒரு 6 ராசிகளை தவிர்த்துட்டு ஐடியலா இருந்த பிரச்சனைகள், இது வரைக்கும் எதுவுமே நடக்காம அமைதியாவே இருந்துச்சு லைஃப் அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்த வருஷம் ஒரு ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு அப்புறமா சில நன்மைகள் மெதுவாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமே தவிர, நிறைய பேருக்கு இந்த குரு வந்து பொதுவாகவே இடம் மாற்றங்கள் ஆகும்போது, குரு பயிற்சிகள் ஆகும்போது, குரு என்பது குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம், அதுக்கப்புறம் செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம், அப்ப அவமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இதெல்லாம் வந்து என்ன, குழந்தை பிறப்புக்கு நிறைய நாள் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு வந்து ஒரு படிப்பினையோ இல்லைன்னா புதிய கல்வி திட்டங்களோ இது மாதிரி ஆரம்பிக்கலாம். புதிய தலைவர்களோ புதிய மாற்றங்களோ வரலாம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாமே தவிர இதை வந்து ஜாதக ரீதியாக தனித்தனியா நம்ம பார்க்க வேண்டியதுன்னு புரிஞ்சுக்கணும். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில ஜாதக ரீதியான நிறைய சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.